வணக்கம் எல்லாருக்கும். நான் போன வருஷம் வைகாசி மாதத்துல இருந்து வேல் மாறல் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி வேல் வந்து வீட்டில் வாங்கி வச்சு அதையுமே வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து நான் பூஜை பண்ணிட்டு வந்தேன். பூஜை பண்ண நாளில் இருந்தே வந்து என்னோடய வீட்லேயும் சரி, நான் பண்ணுற பிஸ்னஸ்லேயும் சரி ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்து இதுவரைக்குமே நான் வாழ்க்கையில் வந்து பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லலாம். அது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முருகர் பக்தராக தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேல் பூஜைலாம் பண்ணும்போது உங்களுக்கு நடந்த மிராக்கிள்ஸ் எதனாவது இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல் பூஜை பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை தான் வந்து இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அன்றைக்கி நான் வேல் பூஜை பண்ணிவிட்டு தயிரால் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா குங்குமம் வச்ச குங்குமம் வந்து கீழே வந்து தயிர் மேலே விழுந்து அது பாதம் வடிவத்தில் வந்து இருந்ததை வந்து நான் பார்த்தேன். அது வந்து எனக்கு என்னோடய கண்களுக்கு வந்து முருகரோட பாதம் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. அதுக்கப்புறமா அன்றைக்கி நான் பூஜை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்தேன்னா அதில் பார்த்திங்கன்னா அந்த எதிர்த்து இருக்கிற ஜன்னலோட ஒளி வந்து ஃபோட்டோவில் பட்டு ஒரு பக்கம் மயில் மாதிரியும் ஒரு பக்கம் வேல் மாதிரியும் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறமா வேலுக்கு வந்து நான் சந்தனம் குங்குமம் ஃபோட்டோவில் வைக்கும்போது அது ஒரு முருகர் வடிவத்துலையும் அதை சுற்றி முருகரோட ஒளி வடிவம் அதே ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரியும் எனக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் நடந்த மிராக்கிள்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.